100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி. மாற்றத்தை நோக்கி வெற்றி பயணம் தொடரும். காப்பி ஊழலை காப்பி அடிக்கலையே, நீ வாங்கின லஞ்சத்தை காப்பி அடிக்கலையே. நிவேதா பெத்ராஜுக்கு துபாயில் வாங்கி கொடுத்த 5 கோடி ரூபாய் பங்களாவை காப்பி அடிக்கலையே. அந்த அம்மா என்ன சொல்லுது? புறங்கூறி வாழ்தலை விட சாதல் நண்டு செத்து போனாங்க. அறங்கூறி வாழ்வதே வாழ்வு. பொய்யெல்லாம் சொல்லாத. அப்போ அது என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மாக்கே இந்த மேலே கோபம். ஆனால் அந்த அம்மா ஜெயிச்சுட்டு இருக்கு. அந்த இதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறார். எங்கே? கடலூருக்கு. அம்மா நீ ஜெயிச்சிட்டமா? ஒரு சைடு நானா ஜெயிச்சிட்டா? படுத்துட்டே ஜெயிச்சார். நீங்க சொல்றத பார்த்தா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இவங்க தான் போல இருக்கு. அதாவது சார் 77 80 எப்படி இருக்குதோ அதே இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டா அடுத்த பண்ணனா தான். நீங்க 30 வருஷம்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க அதே போல செய்யணும். நீங்க செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு அவ்வளவு சரியான கடினம். ஆமா, அது இவங்க மத்தியில அதுதான் விஷயம். அது சரியான. நீங்க சும்மா 30 வருஷம் எல்லாம் சொல்ல முடியாது. 3 வருஷத்துல மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. இல்ல அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளோட சேனல் திரும்ப வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் உங்களை பார்க்கறதுல. பல இன்டர்வியூவில் தான் பார்க்க முடியுது. ஒரே பிளாஸ்டாக இருக்கே சார் பேச்செல்லாம். ஆட்சி மாறினோடனே பேச்சும் பிளாஸ்டாக இருக்க போல இருக்கேன். இல்லை, ஆட்சி மாறியது என்பது முதலில் நாம் கணித்து சொன்னது தான். திமுக நீங்கள் பல பேர் திமுக இப்படி தான் பல பேர் பாடினார்கள். காரணம் அது அந்த பெண் நிறுவனத்தினுடைய ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இப்படி பல பேருக்கு பல கோடிகள் பாய்ந்தது உண்மையை மறைப்பதற்காக. நம்ம அப்பொழுதும் அடிச்சு சொன்னோம் திமுக வரவே வராது, திமுக எந்த காலத்திலையும் வராது. ஸ்டாலின் தோப்பாருன்னு நினைச்சீங்களா? ஆமா, எனக்கு தெரியும். ஆமா, திமுக வரவே வராது. இந்த செய்தியை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஒரே பத்திரிகையாளர் நான் தான். அந்த பெருமை உண்மையே சேரும். உண்மைதான். ஷோக்குள்ள போலாமா? சிஎம் விஜய் தலைமையில திடீர் எம்பிக்கள் கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் நடந்தது, சரிங்களா? ஏன் அந்த கூட்டம்? அதை எதிர்கட்சிகள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? இது வந்து ஆணவமா இல்லை திமுறா? உங்க ஸ்டைலில் சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது தொகுதி மறு வரையறை என்பதை திமுகவை எதிர்த்திருக்கு கடந்த காலங்களில். இதே திமுக கடுமையாக எதிர்த்து மாநில உரிமை பறிபோய் விட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் கூட்டப்படுகிறது. இது தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் பாஜகவுடைய எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்றிவிடும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு தேவையில்லை. பாஜக பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை 800 உறுப்பினர்களை இவர்கள் அதிகப்படுத்தி தமிழ்நாடு உரிமை முழுதாக பதிவு போயிடும். இப்படி சொன்ன திமுக இப்போ அதே நோக்கத்துக்காக தான் விஜய் கூட்டுறாரு. இதை புறக்கணிக்கிற திமுக, அதிமுக, தேமுதிக இப்படி எல்லாமே புறக்கணிக்கிறாங்க. இது என்ன காரணம்னா, விஜய் இதில் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, வேறு எந்த நோக்கம் இல்லை. விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் போய் கலந்துக்கிறதா? விஜய்க்கு ஒரு புகழ் வந்து விடக்கூடாது. விஜய்க்கு ஒரு நாடாளுமன்ற பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த கிரெடிட் வந்துடக்கூடாது. இதற்காக மட்டும்தான் திமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிறது, வேற எந்த நோக்கமும் இல்லை. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு அத்தனை பேர் போய் கலந்துக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் எல்லாமே போய் கலந்துக்கிறாங்க.
ஆனால் திமுக, அண்ணா திமுக, தேமுதிக, திமுக ஓட்டு போட்ட தேமுதிக மட்டும் கலந்துக்கல. இதில் ஒரே ஒரு விஷயம் எப்படி பார்க்கணும்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்ட சொல்லுது. எதுக்கு? மேகதாது அணை காவிரி பிரச்சனைக்கு. ஆனால் விஜய் கூட்டம் மறுக்கிறார். என்ன காரணம்னா, இது ஒரு சம்பிரதாய கூட்டம். இது ஒரு திமுக ஆட்சியில் இருந்த இத்தனை ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் ஆட்சியில் 50 ஆண்டு காலம் துரோகம் மட்டுமே இங்கே அரசியல். கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, மக்களுக்கு துரோகம். ஆமாம் ஆமாம், காவிரி, இப்படி பட்டியல் எடுத்தா திமுக ஆட்சிக்கு 75 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த உரிமையும் திமுக பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போ விஜய் உடனே பெற்றுக் கொடுப்பாரா? எல்லாத்தையும் ஆமாம், 2 மாசத்துல எல்லாத்தையும் அவர் வாங்கி போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? திமுக கொள்கை ரீதியாக இப்போ என்ன சொல்லுதுன்னா, எங்கள் பட்ஜெட்டு என்பது நாங்கள் போட்ட பட்ஜெட், அது அப்படியே கட் அண்ட் பெஸ்ட். நான் என்ன கேட்குறேன் உதயநிதிக்கும் திமுக காரனுக்கும், நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்கு, சரி, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு, புது தாசில்தார் வராரு, புது கலெக்டர் வராரு, 2 பேருக்கும் அதே பட்டா, அதே சிட்டா, அதே அடங்கல், அதே லெக்சரு, எல்லாமே பழைய தாசில்தார் பார்த்த அதே நோட்டு, அதே ஷீட்டு, அதே டெப்டி தாசில்தார், அதே ஆர்ஐ, அதே விஓ, அதே தலையாரி, அதே ஜீப் டிரைவர். இது மாறுமா? இல்லை மாறுமான்னு கேட்குறேன். எப்படி சார் மாறும்? மாறாது. அதே தான். ஊழலை காப்பி அடிக்கலையே, நீ வாங்கின லஞ்சத்தை காப்பி அடிக்கலையே, நிவேதா பெத்ராஜுக்கு துபாயில் வாங்கி கொடுத்த 5 கோடி ரூபாய் பங்களாவை காப்பி அடிக்கலையே. அந்த அம்மா என்ன சொல்லுது? புறங்கூறி வாழ்தலை விட சாதல் நண்டு செத்து போனாங்க, அறங்கூறி வாழ்வதே வாழ்வு, பொய்யெல்லாம் சொல்லாத. அப்போது என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மாக்கே இந்த மேலே கோபம் உதயநிதிக்கு. ஏன்னா தான் மட்டுமல்ல, நண்பர்களும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. அப்போ இப்படிப்பட்ட தாத்தா எப்படி, அப்பா எப்படி, பரம்பரை எப்படி, 75 வருஷமாக நடந்த துரோகத்தை இந்த மக்களுக்கு, பல துரோகம், சர்க்காரியா ஊழல்லேருந்து துரோகம், அப்போ 2 மாதம் சரி பண்ணுனா என்ன நடக்குதுன்னே தெரியல. இது மலர் கிரீடம் இல்லை, என்ன கிரீடம்? முள் கிரீடம். இதில் முடிந்தவரை லஞ்சம் வாங்காமல், ஊழல் பண்ணாமல், மக்கள் நம்மளை 1.5 கோடி பேர் நம்மளை நம்பி பனையூர் வரைக்கும் வந்திருக்கான். எவ்வளவு? 1.5 கோடி பேர். எது வரைக்கும் வந்திருக்கான்? பனையூரில் வந்து ஓட்டு போட்டு போயிருக்கான். விசில்ஸு அந்த பட்டனையும் உடச்சி விட்டான். எல்லாம் அமுத்தி பட்டனே உடஞ்சி போச்சு. 10,000 ரூபா டெபாசிட் கட்ட முடியாமல் 4 பேர்கிட்ட 2,000 ரூபா வாங்கி, சரி தலைவர் சொல்கிறாரியா கட்டிட்டு வீட்டில் போய் படுத்துட்டான். தேர்தல் முடிந்த பிறகு அதிகாரி கூப்பிட்டு 5 மணிக்கு, நீ ஜெயிச்சிட்ட, இது வாங்கிட்டு போ, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ. என்னங்க சொல்கிறீங்க? நீ எம்எல்ஏ என்னங்க அது? நாடா நீதாயா? நீங்கள் உண்மைதான். விஜயலட்சுமின்னு புஷியுடைய டிரைவர் மனைவி அந்த அம்மா தங்கமணியை எதிர்த்து இதில் குமாரபாளையம் தான். அங்கே பெரும் மழை, கொக்கு பாலுன்னு ஒரு ஓட்டுக்கு 8,000 கொடுக்குறாரு, தங்கமணி 6,000 கொடுக்குறாரு. அங்கே ஆளே இல்லைம்மா அப்படின்னு கடலூர்லேருந்து யார் அப்போ விஜயலட்சுமியை டெபாசிட் கட்டிட்டு போனால், டெபாசிட் கட்டி அந்த அம்மா போயிடுச்சு. 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை, இந்த அம்மா லீடிங்கில் இருக்குது. அந்த அதிகாரி இப்போ அந்த அம்மாவை பார்க்குறாரு, காணோம். என்னடா அந்த அம்மாவை காணோம், அந்த அம்மாவை ஜெயிச்சிட்ருக்கு. அந்த இதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறார், எங்கே? கடலூருக்கு. அம்மா நீ ஜெயிச்சிட்டம்மா. சரி, நானா ஜெயிச்சிட்டா? எம்எல்ஏவா? கார் அடித்து உடனே கிளம்பி வந்து சர்டிஃபிகேட் வாங்கி போச்சு. அப்போது இந்த மக்களுக்கு திமுக மீது எவ்வளோ கோவம் இருக்குது பாரு, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு தூரம் இந்த திமுகவை அழிக்கணும். இந்த கோபம்தான் விஜயை 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு 2 மாதம்தான் முதலமைச்சர் நாற்காலி. நீங்கள் 75 வருஷ துரோகத்தை இந்த மக்களை சுரண்டி மக்களுக்கு துரோகம் செய்து
ஈழப் பிரச்சனை, கச்சத்தீவு, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, பாலாறு பிரச்சனை, இப்படி அடுக்கிட்டே போகலாம். நீங்கள் 2 மாதத்தில் சரி பண்ணுன்னா உண்மையாகவே எலுமிச்சங்காய் வேணுமா வேண்டாமா? இல்லாமல் வேணும். சார், எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து ஒரே அனல் பறக்கும் விவாதம் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ உண்மையிலே வந்து அங்கே ஹீரோ யார், வில்லன் யார், ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். இவர் ஹீரோ, ஏன் இவர் ஹீரோ, இவர் வில்லன், ஏன் இவர் வில்லன்? அதாவது ஒரு சினிமானா ஹீரோவில் 2 பேர் இருப்பாங்க. அதான் சினிமா. எம்ஜிஆர் நம்பியார், எம்ஜிஆரும் நம்பியாரும். அதே போல் விஜய் படத்தில் பொன்னம்பலம் வில்லனாக வருவார் இல்லைன்னா பல வில்லன் வருவாங்க வச்சுங்களேன். இங்கே இப்போ சட்டமன்றத்தில் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்ட விஜய் ஹீரோ, ஓட்டே போடாத உதயநிதி வில்லன். இந்த வில்லன் ஹீரோ சண்டை சட்டமன்றத்தில் லைவாக காமிக்கிறாங்க. மக்கள் லைவாக பார்க்குறோம், லைக் பண்ணி பார்க்குறோம். என்ன காரணம்னா இந்த கூட்டம் எப்படா ஒழியும்? திமுக கூட்டம் தமிழ்நாடு முழுக்க எப்போ ஒழியும்? யாராவது ஒழிக்க வருவாங்களா? இப்படி இந்த மக்கள் ஏறக்குறைய எம்ஜிஆர் இறந்த பிறகு, ஜெயலலிதா இறந்த பிறகு 10 ஆண்டு காலமாக தேடினான் யாராவது ஒருத்தன் இந்த திமுக கட்சியை ஒழிப்பதற்கு, ஸ்டாலின் அதிகாரத்தை எடுப்பதற்கு. ஏன்னா கருணாநிதி முதலமைச்சர் நாற்காலி கூடி கோபாலபுரத்தில் வச்சுட்டார். திமுக வந்தால் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி, இப்படி நிதி, அது எந்த பேர் நிதி இருக்கும். இப்போ இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒழிப்பதற்காக கண்டுபிடிச்ச ஹீரோ தான் விஜய். ஏன்னா 1.5 கோடி வாக்கு என்பது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? இதை ஜீரணிக்க முடியாமல் தான் செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபா, 10 எம்எல்ஏக்கு 350 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி பண்ணுறார். அப்போது ஹீரோ யார், வில்லன் யாருன்னு தெரியுதா? நீங்கள் 3 மணி நேரம் வில்லன் வேலையை காமிச்சிட்டே இருப்பான், ஹீரோ முறி அடிச்சுட்டே இருப்பார் இல்லையா? இப்போ அதுதான் நடக்குது. சார், டிவிகே கட்சி அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர என்ன அப்கிரேட் செய்ய வேண்டும்? இப்போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து விஜய் அப்படின்ற நம்முடைய முதலமைச்சர் ஒற்றை முகத்துக்காக, அதே மாதிரி திமுக, அதாவது திராவிட கட்சிகள் எதிர்ப்பு ஒட்டு மொத்தமாக அதான் அரசியல் விழுந்துருச்சு. இப்போ வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கட்சியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நகர என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இல்லை, ஒன்றும் செய்ய வேண்டாம். விஜயை போல அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட ஊடுருவணும். நீங்கள் காமராஜர் தன்னுடைய தொண்டர்களை போல அப்படித்தான் வச்சுருந்தோம். நீங்கள் கக்கனை இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா? காமராஜை போல பல கக்கன்கள், பல பரமேஸ்வரன், பல பேரை காமராஜ் உருவாக்கி வச்சுருந்தார். காமராஜால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் பொன்னம்மாள். 8 முறை 9 முறை அந்த அம்மா நிலக்கோட்டையில் எம்எல்ஏ. இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி ஊருக்கு காமராஜ் பக்தர்கள், தொண்டர்கள் அத்தனை பேர் காமராஜ் மாதிரியே இருந்தான். கம்யூனிஸ்டுகளில் ஒரு ஜீவா இல்லை. இப்போ ஐயா மறைந்தாரே நல்லகண்ணு, அப்பழுக்கற்ற மனிதர். ஜீவாவை சொல்லுகிற பொழுது நம்ம நல்லகண்ணையும் சொல்லணும். காரணம் அந்த கம்யூனிஸ்ட் அப்படி தியாகிகளை உள்வாங்கி வச்சிருந்தது. பிரிட்டிஷ்காரன் காலத்திலையும் துரத்தி சொல்கிறான் யாரை? கம்யூனிஸ்டுகளை. நேரு வந்த பிறகு கம்யூனிஸ்டை தடை பண்ணிட்டார், துரத்தி சொல்கிறான். அப்போ நல்லகண்ணுவை போல, சங்கரையாவை போல பல தியாகிகள் அந்த உழைக்கிற மக்களோடு மக்களாக. உலக பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள். அப்போது இந்த கொள்கைக்காக எத்தனை பேர் வாழ்ந்து படிச்சிருக்கான். நீ அந்தளவு தியாகம் பண்ண முடியாது யார்? தாவேக்கா. ஆனால் லஞ்சம், லாவணியம், ஊழல் மக்களுக்கு மிக எளிதாக அரசு உதவ வேண்டும். இப்போ அந்த ஒரு இமேஜ் இருக்குது. அப்பா காசெல்லாம் வேண்டாம்ப்பா, யாராவது பார்த்துட்டு இருக்கான், எவ்வளோ சஸ்பெண்ட் பண்ணிடுவானுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துடுவான், இந்த பயம் இருக்குது. இதை என்ன பண்ணணும்? 5 ஆண்டு காலம் இது தொடர்ந்தால், இப்போவே பல விமர்சனம் வருது. கையை நீட்டிட்டாங்க, சோப்பை ரப்பிட்டாங்க, இப்படின்னு பல விமர்சனம் வருது.
இந்த விமர்சனங்கள் எல்லாம் வராமல் பார்த்து கொண்டால், விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு 200-300 கோடி வாங்குறவர் இல்லையா? அப்போ அவருக்கு காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே ஒரு 50 எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டாரு. அப்போ இனி போய் அவர் ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நல்ல பேர் எடுத்தால் மக்கள் கொண்டாடுவார். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் கொண்டாடுறானா இல்லையா? எம்ஜிஆர் இல்லை, 87 இறந்து போயிட்டார். நீங்கள் எம்ஜிஆர் நினைவு நாள் வந்தால் பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம மவுண்ட் ரோடு போகிறோம்ல, இந்த சிலம்பலியாக தானே போகிறோம். எங்கே வள்ளூர் கோட்டை தாண்டி ரைட் சைடில் பார்த்தீங்களா, சூடன், சாம்பிராணி, ஊதுபத்தி, பழம், தேங்காவை வச்சு எம்ஜிஆர் பாட்டு போடுவோம். பார்த்தீங்களா இல்லையா? காமராஜர் ஆட்சியே கவிழ்த்த தமிழ் மக்கள் இவங்க. காமராஜர் தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ விஜய்லாம் என்னன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. அவங்க கருத்து என்ன? நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவதுங்க, காமராஜை தோற்கடித்த ஆட்கள் யாருன்னு கேட்டால் இந்த திமுக காரன் தான். யாரு? திமுக தான். காமராஜை விட ஒரு நல்லவன் இருக்க முடியாது. ஆனால் மக்களை நம்ப வச்சிட்டான். எப்படி? காமராஜோட கருணாநிதி நல்ல தலைவனா? நிச்சயமா இல்லை. இல்லை. அப்போது மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏமாளி. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இங்கேயே ஒரு போர்டை போடுங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து 10,000 வட்டி தரேன்னா 100 கோடி ரூபாய் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுவான். பல பேர் ஏமாற்றி ஊரை விட்டு ஓடிட்டா. பத்தியில பேப்பர் பார்த்துறீங்கல்ல? அப்போது எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 வட்டி கொடுக்க முடியும்? ரிசர்வ் பேங்கு 1.5 வட்டி கூட கொடுக்கறது இல்லை. ரிசர்வ் பேங்கு 7% தான், 1/2% மேலே தான் வட்டி கொடுக்குறான். இவன் எப்படி 10,000 கொடுப்பான்? யாராவது யோசிக்கிறானா? பல ஆயிரம் கோடி ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் மாதிரி பல பேர் ஏமாற்றிட்டு போயிடுறான். அது ஏமாந்தவரை போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி நிற்கிறான். அப்போது அதே போல தான் கருணாநிதி என்ன சொன்னார்? காமராஜை ஒழிச்சிருங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுக்க 10,000 ரூபா வட்டி. எவ்வளோ நாள் இருப்பான்? கொஞ்ச நாள், ஒரு 100 கோடி சேர வரைக்கும், அப்புறம் மூட்டை கட்டி கிளம்பிடுவான். அதே தான் கருணாநிதி. காமராஜ் தோற்கடிக்கப்பட்டதும் இப்படித்தான். இதுக்கு மக்கள் ஏமாறுவாங்க. ஏமாற மாட்டான். இப்போ 85 வயசு பாட்டியை ஃபேஸ்புக்கில் இருக்கு, ட்விட்டரில் இருக்கு. என்ன ஊழல் பண்ணாலும் அடுத்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் பாட்டியே பார்த்துருது. இப்போ இந்த விஞ்ஞான காலத்தில் இன்னும் மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் திமுக வேண்டாம் முடிவு பண்ணாலே 1.5 கோடி பேர். திமுக காசு கொடுத்து வாங்கிட்டால, ஓட்டு போட்டானா? ஓட்டு போட. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் சொன்னாங்க, பணம் டெய்லி பணம் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுருந்துருக்காங்க. அப்போது பணம் கொடுத்துட்டு 11 ஓட்டு இருக்கா, இந்த 2,000 ரூபா 24,000 ரூபா வச்சுக்க, பணத்தை வச்சுக்க, ஆனால் விசிலுக்கு போட்டு. யார் சொன்னது? சப்ளை பண்ணுறவங்க சப்ளை பண்ணுற ஆம்பளை பொம்பளை. அப்போது அரசியல் வேலை செய்தா? அரசியலே வேலை செய்யுது. பணத்தை வச்சுக்க. இது உதயசூரியனுக்காரன் கொடுத்த பணம், ரெட்டையிலக்காரன் கொடுத்த பணம். ஆனால் ஓட்டு எதுக்கு போடணும்? விசிலுக்கு. அப்போ அந்த மக்கள் இந்த திமுகவை எவ்வளோ வெறுத்திருக்கான்னு பாரு. சார், சிஎம் விஜய் அவருடைய ஆட்சியில் வந்து நீங்கள் வியந்து பார்த்த விஷயம் சார் இப்போது? அதாவது ஊழல் நடக்குது. நீங்கள் முற்று முழுதாக அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பழனியில் 100 கோடி ரூபா எங்கேயோ போய் விசாரணை அதை நோக்கி போகவே இல்லை. எங்க அன்வர் தீர்னு ஒரு மீடியேட்டர் செத்து போயிட்டார், கதை முடிச்சுது. அப்போது இதெல்லாம் விஜயை மீறித்தான் நடக்குது. இது இருந்தாலும் நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் கேபினட் மீட்டிங்கில் யாராக இருந்தாலும் நான் தொலைச்சிருவேன். ஊழல் புகார் வந்தால் நான் புஷியாக இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன். இப்படி அடிக்கடி மிரட்டுவது. இப்போ 4 அமைச்சர்கள் தூக்க போகிறேன்னு ஒரு பட்டியல் வெளியே வந்திருக்கு. நீங்கள் காங்கிரஸ் விஸ்வநாதன், விஜய் தமிழன் பார்த்திபன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரு, ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா. அப்போது 2 மாதம் 4 பேரை தூக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு என்பது நான் உண்மையாகவே இந்த செய்தி கசி. ஆமாம் இல்லை ஒரு நேஷனல் நியூஸ் பேப்பர்லேயே வந்தது. அப்போது இதெல்லாமே நீங்கள் ஜெயலலிதா வந்து இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காது.
நைட்டு தூக்கி காலையில் எழுந்து பார்த்தா பதவி இருக்காது. அதே போல் நீங்கள் செஞ்சிடணும். ஆனால் ரொம்ப 2 மாதம் சார் அதனால தான் நம்ம முயற்சி பண்ணுறாரு. 2 மாதத்தையே ஊழலை ஒழிக்க உசியானந்த் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீங்க சட்டமன்றத்தில். ஒருத்தர் எதிர்க்க நின்று நத்தம் விஸ்வநாதனா சார் அவர் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஊழல், அதாவது அவருடைய துறையில வந்து காசு வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. அது ரகுபதி சாரி சார் 3% ரகுபதி வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி ஆதாரத்தோட பேசு, எங்க தலைவர் இங்க உட்காரவே விட மாட்டாரு எங்களை, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே சார். அதாவது பெரிய விஷயம் என்னன்னா இதே ரகுபதியை 30% வாங்கினார். எங்க எவ்வளவு இப்போ அதே ரகுபதியை 3% தாங்க கொடுக்குறோம். இது எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ ஊழல் அஞ்சு நடுங்கி பயந்து தான் நடக்குது. ஆனால் அதையும் தடுக்கணும். எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்து 83 வருஷம் இதே நிலைமை தான் பாடாப்படுத்திட்டாங்க. ஆமாம். அப்போ கருணாநிதி டெல்லியில் செல்வாக்கு படுத்தி ஆட்சியை கலைச்சாச்சு. 3 வருஷத்தில் ஆட்சி கலைச்சாச்சு எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் அரசியல் விட்டே போகிற, எனக்கு அரசியல் வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம், மக்கள் நம்மளை ஏற்றுக்கல, டெல்லியும் ஏற்றுக்கல, வேண்டாம் அரசியல் வேண்டாம். அப்போ எல்லோரும் இல்லை தலைவரை, நீங்கள் கருணாநிதி உங்களை அரசியல் விட்டு போகணுன்னு தான் சதி பண்ணி தான் உங்களை ஆட்சியை கவுத்திருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆட்சி விட்டு போயிடாதீங்க. இந்திரா காந்திகிட்ட சூழ்ச்சி பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்போது சரி எலெக்ஷன் சந்திப்போம். காசு இல்லை. 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு அன்றைக்கி 50 லட்ச ரூபா தேர்தல் செலவுக்கு இல்லை. அப்போது எவ்வளோ மிஸ்டர் க்ளீனாக இருந்திருக்காரு பாருங்க. சத்யா ஸ்டுடியோ கூடிய அடமானம் வச்சு 50 லட்ச ரூபா வாங்குறாரு. எதுக்கு? 80 தேர்தலுக்கு. அன்றைக்கி என்ன 20,000 30,000 10,000 இப்படி தானே கொடுக்குறது. எவன் ஏழை கேண்டிடேட் இருக்கானோ இந்த ஒரு 20,000 வச்சுக்க, 10,000 வச்சுக்க, இப்படி 50 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது. அப்போது 3 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி 50 லட்ச ரூபா புரட்ட முடியல. அப்போ எப்படி நேர்மையான ஆட்சி இருந்தது இல்லையா? அப்போ எம்ஜிஆரை நீங்கள் ஆட்சின்னு ஒப்பிடுகிற நீங்கள் 77 80 எம்ஜிஆர் ஆட்சியை நீங்கள் நடத்துங்க. மீண்டும் 80 யார் வந்தா? எம்ஜிஆர். மரணம் அடைகிற வரை 87 எம்ஜிஆரை அசைக்கவே முடியல. அடுத்த தேர்தலில் புருக்குழியில் படுத்துட்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்த 30 வருஷத்துக்கு இவங்க தான் போல இருக்கு. நீங்கள் அதாவது சார் 30 வருஷத்தில் 3 வருஷமே உங்களை நீங்கள் இந்த எம்ஜிஆர் ஆட்சியை போல 77 80 எப்படி இருந்ததோ அதே இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டா பண்ணனா தான். நீங்கள் 30 வருஷம்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் அதே போல செய்யணும். நீங்கள் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு அவ்வளோ சரியான கடினம். ஆமாம், அது இவங்க மத்தியில் அதுதான் விஷயம். அது சரியான நீங்கள் சும்மா 30 வருஷம்லாம் சொல்ல முடியாது. 3 வருஷத்தில் மக்கள் தூக்கி போட்டுருவாங்களே இல்லை, அந்த மாதிரி வந்து ஆமாம் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க சார். நீங்கள் 2 விஷயம் சார், எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போயிடுது. அமெரிக்க இராணுவ ரகசியமே எங்கே போயிடுது? தெருவுக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் நீங்கள் சொன்ன 30 வருஷம், ஆனால் அது இல்லைன்னா 3 வருஷம் எது என்பதை விஜய் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பாஜக திமுக 2 பேரும் கூட்டணி அமைகிறது உண்மையா? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இல்லை சார், எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது 100% வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வாய்ப்பு எப்படின்னா திமுக முஸ்லீம் தலித் கிறிஸ்துவர் வாக்குகளை அப்படி வரீங்க நீங்கள் இப்போ எப்படியாவது விஜய்கிட்ட எடுத்துடணும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ தலைவர் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. நேற்று நினைக்கிறேன். ஆமாம். அப்போ அந்த இதுக்காக நம்ம ஜீசஸ் கால்ஸோடைய பால் தினகரன், ஆமாம், அவங்க இன்னும் 4-5 பேர் சந்திச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாமே தினம் ஏதோ ஒரு வகையை இழந்த வாக்குகளை மீண்டு எடுக்கணும். இப்போ எல்லாம் எங்கே போயிடுச்சு? விஜய் பின்னாடி போய் நிற்குது. தலித்து வாக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம பிஜேபி கூட்டணி வச்சுட்டா மொத்தமாக பிடிக்கிட்டு போயிடும். திமுக எந்த காலத்துலேயும் வராது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சார் எந்த பவருமே இல்லாமல் தான் இருக்க போகிறாங்களா? யாரு? திமுக.
இல்லை அதாவது மறைமுகமாக பாஜகவுக்கு இருக்கும், அது இருக்கும். ஓகே ஓகே, எப்பவும் போல. ஆமாம், அது என்னன்னா விஜய் இப்போ எதுக்கணும்னா பாஜக சப்போர்ட் வேணும். கண்டிப்பா சென்ட்ரல் ரகசியமான உறவு அதாவது திமுக என்ன நினைக்குதுன்னா பாஜகவை பகைத்து கொண்டால் விஜய் எதுக்க முடியாது. இது இன்னொரு விஷயம் சார், அதாவது நேரடி கூட்டணியை விட ரகசிய கூட்டணி தான் இன்னும் ஆபத்து அதிகம் சார். உண்மையா இல்லையா? அதாவது அவங்களுக்கு இல்லை சார், மற்றவங்களுக்கு. அவங்களால இப்போ திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணி இல்லாம நேரடி கூட்டணி வச்சாங்கன்னா அது திமுகவுக்கு நீங்க சொல்வதை போல மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் எதிர்த்த மாதிரியும் இருக்கும், ரகசிய கூட்டணி வச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக போயிடுமே சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க குடைச்சல் கொடுக்கறதுக்கு, பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு எல்லா பலமும் சரி. உங்களுக்கு பணபலமாக இருக்கட்டும், ஏன்னா பிஜேபி கிட்ட இல்லாத ஃபண்டே கிடையாது இல்லையா? பிஜேபிக்கு ஃபண்டு திமுக கொடுக்குது. அப்படியா? ஓ, இது அப்படி. ஓகே, நீங்கள் திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் G2 பக்கம் போகவே இல்லை. ஆமாம், G2 எங்கே பார்த்தாலும் G2 தான். G2 சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடிக்கு மேலே வந்துருச்சு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலங்களில் G2 போர்டு இருக்கு. நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி அது மாறிடுச்சு. இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இல்ல, பக்கம் திரும்பியே பார்க்கலையே. அப்போ பாஜகவுக்கு போனால் யார் கொடுக்குறா? திமுக கொடுக்குது. கரெக்ட், இதுதான் யதார்த்தம். இந்த எப்பாவது இப்போ பாஜக ஆட்சி கவிழ்வதற்கு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு முயற்சி பண்ணால் ஆட்சியை காப்பாற்றுவது யார்? திமுக 29 வரைக்கும் இருக்குது. அப்போது இதெல்லாம் நீங்கள் நிர்மலா சீதாராமனும் துர்காவும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ரகசியமாக. ஓகே, என்ன காரணம்? மகனையும் காப்பாற்றணும், மருமகனையும் காப்பாற்றணும். ஆமாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மருமகன் பலாயிரம் கோடியை எங்கே கொண்டு போயிட்டார்? லண்டன் கொண்டு போயிட்டார். இது பாஜக தெரியாமல் நடக்குமா? ஃபைனான்ஸுக்கு தெரியாமல் நடக்குமா? ஹவாலாவில், உண்டியலில் எப்படி? இப்போ அவர் லண்டன் வாசி தான். யார்? சபரீஷன். இந்த ஊர்லாம் கிடையாது. அவர் எந்த ஊர் வாசி? லண்டன் வாசி. அப்போது லண்டனில் பல கோடி ரூபாய் நீங்கள் பதுக்குறீங்கன்னா டெல்லிக்கு தெரியாமல் பதுக்க முடியுமா? முடியவே முடியாது. யார் பதுக்குனாலும் தெரியும், குடிமை அங்கே வந்து மாட்டிக்கும். கரெக்ட். அப்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே ரகசிய கூட்டு, வெளியில் ஓட்டுக்காக நடிப்பு. இதுதான் திமுக. இது இன்னைக்கு அவங்க தாத்தன் காலத்துல பிடித்தார், கருணாநிதி காலத்தில் பிடித்தார். ஆமாம், ஸ்டாலின் காலம். திமுக பிஜேபிக்கு அவர்களுக்கு என்ன முக்கியம்னா சொத்து சுகம், கோடி, சிங்கப்பூர், துபாய், இப்படி பல நாடுகளில் முதலீடு. இந்த முதலீடை காப்பாற்ற இதுதான் அவசியம். சார், திமுகவோட லெஃப்ட் ஹேண்ட் தான் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு, அது உண்மையா? அதாவது விஜயை எதிர்க்கணும். விஜயை எதிர்ப்பதற்கு சீமானம் போன்ற அரசியல் அடியாட்கள் தேவை. என்ன சார் அடியாட்கள்ன்றீங்க? நீங்கள் கட்சி தலைவர் இல்லைங்க, அதாவது கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கலையே. யார் போல் நடந்துக்கிறாரு? சாட்டைக்கு 30 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா நேரு கொடுத்துட்றாரு. 10 லட்ச ரூபா ஏவா வேலு கொடுக்குறாரு. 10 லட்ச ரூபா G2 வருது மாதம். 30 லட்சம் டெய்லி. அப்போ அவர் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் அவருக்கு நிரந்தர தொழில். அப்போ அவர் என்ன சொல்லுவீங்க? சாட்டை போடுகிற ஷூ 1 லட்ச ரூபா ஷூ. தென்காசியில் குற்றாலம் ரெசார்ட்டு 18 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்காரு. அப்படியா சார்? அப்போது ரெக்கார்ட் இருக்கா? இதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட் இருக்குது சார். அப்போது இதெல்லாம் திமுக மாநாடு நடந்ததில்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி. 4 கோடி ரூபாய்க்கு நேரு மூர்த்திகிட்ட வசூல் பண்ணி அந்த மாநாடு. சீமானுக்கு மொத்தமாக நிதி வாங்க தான் சார் பண்ணாங்க. ஆமாம், ரொம்ப ரேஷன் கடையில் தானே கைல்வெளியும் சீமானும் போய் அரிசி வாங்கிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அவர் ஓட்டுற கார் என்ன விலை தெரியுமா? 3-4 லட்ச ரூபா இருக்குமா சார்? 3-4 ஆயிரம். நீங்கள் லட்சத்தை சொல்லு. 3 கோடி ரூபா காரில் போகிறாரு சார். 3 கோடி ரூபா காரில் போகிறாரு. சம்பாதிச்சு வாங்கியிருப்பார் சார். ஆமாம், போய் மண்வெட்டி எடுத்து
பாய்க்கா வரப்பெல்லாம் வெட்டுறதில்ல. சீமானுடைய லைஃப் ஸ்டைலு நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அவருக்கு. எவ்வளவு? 1 crore. ஆமாம். ஒரு இப்போ 20 பவுன்சர் இருக்காங்க அவருக்கு. 20 பவுன்சர். எங்கே வெளியே போனாலும் எவ்வளோ பேர் போகிறாரு? கட்சியாளங்களும் இல்லையா? அப்போ கட்சியாளர் கூட இருக்க மாட்டாங்களா? கட்சியால் கூட இருப்பாங்க. அப்புறம் பவுன்சரு பவுன்சர் தான் பாதுகாப்பு. எதுக்கு அவருக்கு பாதுகாப்பு? நீங்கள் அரசியலில் பந்தா வேணுமில்ல. ஓகே. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா. 20 பேருக்கு எவ்வளவு? 20 லட்ச ரூபா ஆச்சு. ரெண்டாவது அவருடைய வெளிநாட்டு கார் 6 கார் வச்சுருக்கார். அப்படியா? ஆமாம். அப்போ அதுக்கு ஒரு காருக்கு குறைஞ்சது எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வேணும்? இம்போர்ட்டட் கார். லோக்கல் கார்லாம் வாங்குறதில்ல. இம்போர்ட்டட் தான். இம்போர்ட்டுக்கு 6 கார். குறைஞ்சது 6 காருக்கு குறைஞ்சது மாதம் ஒரு காருக்கு 2 லட்ச ரூபா வேணும். 6 காருக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா வேணும். 15 வேலையாள். இப்போ பண்ணை வீடு, குருவி, காக்கா, இப்படி அவர் லைஃப் ஸ்டைலுக்கு 1 கோடி ரூபா மாதம் வரும். இந்த 1 கோடி எங்கிருந்து வருது? திமுக தான். பிஸ்னஸ் எதுவும் இல்லையா சார்? ஆமாம். அவர் இந்த டாட்டா கம்பெனியில் ரத்தன் டாட்டா கூட பார்ட்னர். இந்த பக்கம் அதானி கூட விழுஞ்சிய போ ஹார்பரில் பார்ட்னர். அப்புறம் இன்னும் போனால் அரபு சேக்கோடு எண்ணெய் கிணறு 10 இருக்கு. ஏன் எல்லாம் கட்டிங், எல்லாம் திமுக கட்டிங் தான். ஆமாம். திமுக கட்டிங் வாங்கி தான் இவருடைய அரசியல். சார், திமுக அமைச்சர்கள் வந்து மேடைக்கு மேடை வந்து பார்த்தா நம்மளுடைய முதலமைச்சர் விஜயை பற்றி மட்டுமே வந்து பேசுகிறாங்க சார். அதெல்லாம் பயமா இல்லை பதற்றமா சார்? என்ன காரணம்? இல்லை, அது பேசினா தான் திமுகவில் நீடிக்க முடியும். திமுகவில் உதயநிதியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது யார் யார் காரில் உட்காந்துட்டு போனாங்க, அந்த வேனில் உட்காந்து போனோம் பார்த்தீங்களா? ஆமாம்மா, எல்லாம் போக வேண்டியது தான் உட்காந்து போனாங்க. அப்போ அது காவல்துறை ஏன் இப்படி நடந்துக்குதுன்னே தெரியல. எந்த ஒரு விசாரணைக்கு குற்றவாளியை கூட்டிகிட்டு போகும்போது சேகர் பாபு, மாசு, நேரு, காந்தி இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார், மக்கள் கமெண்ட் பார்த்தேன் சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் ஒரு நாள் போக வேண்டியவங்க தான், எல்லாமே ஒரே ஆளே மொத்தமாக கரெக்டான வண்டியில் போதுன்றாங்க. இல்லை, இந்த காமெடியெல்லாம் இருக்கட்டும் சார். சட்டத்தை காமெடி பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த வண்டியில் சேகர் பாபும் மாசுவும் அனுமதிக்கலாமா? டூர் போகிறாங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு அரசு வாகனத்திலே போவாங்க. இப்போ இதெல்லாம் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யலை. இதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் நீங்கள் கமிஷனர் என்ன பண்ணியிருக்கணும்? சட்டை பிடிச்சி கீழே எடுத்து விட்டுருக்கணும். இதெல்லாம் கேலி கூத்தல்ல. இந்திய அரசியல் சாசன சட்டம், கான்ஸ்டியூஷன், காவல்துறைக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு? குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை செய்து அந்த சட்டம் கேலி கூத்தாகக்கூடாது. இது தொடர்ந்து நடக்குது. காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும். ரைட் சார். சார், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து தான் ஆளுங்கட்சி தலைவர்கள் விஜயை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்கன்னு ஒரு பெரிய பேச்சு இருக்குது சார். அது உண்மையா சார்? இல்லைங்க, அதாவது திமுக தலைமை என்ன சொல்லுதுன்னா, இனி அரசியலே விஜய் எதிர்த்து தான் அரசியல். விஜய் நீங்கள் இப்போ தான் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அதாவது இவங்க தோத்தக்கு அப்புறம் தான் இவர் தான் உண்மையிலே எதிரி. அவங்க சொன்னாங்க நாங்கள் கணிக்க தவறிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை சார், அதாவது இவர்கள் கணிக்க தவறியது மக்களை. மக்கள் காசு வாங்கிட்டு விஜய் ஓட்டு போடுவாங்கிறத கணிக்க தவறி விட்டார்கள். இவங்க காசு கொடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடுவான்னு அவங்க கணிச்சாங்க. மக்கள் என்ன கணிச்சான்? இவங்கள்ட காசு வாங்கிட்டு விசில் போடணும்னு நினச்சான். இதுதான் கணிப்பு சார். மாநில வரி வருவாயை உயர்த்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் சீரமைப்பு குழு அமைச்சது வந்து டிவிகே அரசோட ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமான ஒரு மூவ்னு பார்க்குறீங்களா சார்? ஆமாம். அதாவது மூர்த்திகிட்ட இருக்கிற காசை வாங்கினால பலாயிரம் கோடி இருக்கு. மூர்த்திகிட்ட தமிழ்நாட்டில் எங்கே பத்திரப்பதிவு நடந்தாலும் மூர்த்திக்கு 1%, அந்த 1% சபரீசனுக்கு போயிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் அரசு வருமானத்தை தனியாருக்கு திருப்பி விட்டது தான் திமுகவினுடைய வாழ்நாள் சாதனை. சார், இறுதியாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 தலைவர்களுடைய பேர் வந்து நான் சொல்கிறேன் சார். அந்த 10 தலைவர்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லும் போது ஒவ்வொரு ரேங்க் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது அது யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் இப்போது இந்த கால தலைவர் கிடையாது, யாராக வேணா இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு இடம் 10வது இடமா இல்லை முதலாவது இடமா அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் சார். எதுக்கு முதலாவது, எதுக்கு 10
முதல்ல லஞ்சத்துலையா? லஞ்சத்துல கிடையாது, ஊழல். அதாவது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வந்து இப்ப விஜயகாந்த் சொல்றேன். அந்த விஜயகாந்தை நீங்க வந்து ரேங்கிங் அவர் ஃபர்ஸ்ட் ரேங்கா இல்ல 10th ரேங்கா, எதுக்குன்னு நீங்க அது அரசியல் சார்ந்து எல்லாமே பொலிட்டிக்கல். அரசியல் அரசியல் இது எல்லாமே பொலிட்டிக்கல் தலைவர்கள் அரசியல் சார்ந்து. ஓகே ஓகே ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் சார். விஜயகாந்த் விஜயகாந்துக்கு கடைசி ரேங்க் எவ்வளவு? 10 தான். என்ன சார்? ஆமா, சரி, நீங்க அவர் அது காரணம் சொல்லிடுறேன். முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. திமுக அண்ணா இப்போ எப்படி விஜய்க்கான இந்த நாற்காலி விஜயகாந்திற்கு மக்கள் கொடுத்தாங்க. 14% ஓட்டு போட்டாங்க. திமுக அண்ணா ரெண்டு பெரும் தலைவர்கள் இருக்கும்போது, ஜெயலலிதா கருணாநிதி இருக்கிற பொழுது இவர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவனோடும் கூட்டணி மக்களோடும் கூட்டணினார். கடைசி ஜெயலலிதா வீட்டில் போய் பொட்டியை வாங்கிட்டு அங்கே கூட்டணி வச்சு காணாமல் போயிட்டார். அப்போது 1வது இடத்துல இருக்க வேண்டிய நபர் எங்கே போயிட்டார்? 10 போயிட்டார். அடுத்து வந்து ஸ்டாலின் தான். அவருக்கு 10க்கு மேலே இல்லையா? இல்லை, 10 தான். இல்லை சார், அவங்க ஒன்று தான் கொடுக்க முடியும். இல்லை வேற நம்பர் கொடுத்துருங்க. இருக்காங்களே 9. ஏன் 9னா குளத்தூரில் சொந்த தொகுதி மக்கள் கதற தோக்கடிச்சான். ஸ்டாலின் எங்கே, நம்ம சொட்ட பாபு எங்கே, உன்னுடைய பரம்பரையே காணாம போச்சே. ஸ்டாலின் பாபு கிட்ட தோக்குறாருன்னா அப்போ உன்னுடைய அரசியல் அரிச்சுவடி, உன் அப்பா தாத்தா பூட்டன் பாட்டன் அத்தனை பேருடைய அரசியல் அரிச்சுவடியுமே சட்டசபையில் வர முடியலையே. கம்பீரமாக பாபு மீசையை முறுக்கிட்டு வர்றார், பார்த்தீங்களா? உட்காந்துருக்கும் போது மீசையை முறுக்கிட்டே இருக்காரு. பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.